ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் நல்லா இருக்கேன். ஹோப் நீங்களும் நல்லா இருப்பேன் நம்புகிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபஸ்ட்டு vlog. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்து டீம் லஞ்ச் ப்ளஸ் மூவி கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து நான் வந்து vlog எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அப்படியே லைக்காக போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கேமிங் சேனலோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வேளச்சேரி கிராண்ட் மாலில் தான் இருக்கேன். ஸோ லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 11:40 11:45 வந்துட்டேன் கைஸ். அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே சில் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். லஞ்சு எங்கே பிளான் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, பாபிக்கு நேஷனில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க, வேளச்சேரி கிராண்ட் மால்லையே. ஸோ அப்படியே வந்து மூவி அங்கேயே தான் பிவிஆரில் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே தான் கைஸ் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணோம். இதோட நான் வந்து செகண்ட் டைமு பாபிக்யூ நேஷனுக்கு வர்றது. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைமில் டீம் லஞ்ச் போயிருக்கும்போது வந்திருந்தோம். ஸோ வந்துட்டு அப்படியே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், vlog எடுக்க ஸ்டாப் பண்ணிட்டேன் வீடியோஸ்லாம். ஸோ ஆல்ரெடி வந்து டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஓகே தெரியும். பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸு எல்லாமே இருந்தாங்க, சாலடு எல்லாமே இருந்தது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா மண் அடுப்பு, யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரில, எங்கள் வீட்டிலாம் மண் அடுப்பு தான் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நான்வெஜ் ரைஸ், அப்படியே வெஜ்ஜும் இருந்தது. ஸோ இது பஃபே மாதிரின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஃபுல்லாக டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் இங்கே கூல்ட்ரிங்க்ஸ், இங்கெல்லாம் மொஜிட்டோலாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாக வந்து எங்கள் டீம் தான் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து எங்கள் டீம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வேறு எதுவும் ஆஃபீஸ்லேருந்து வந்துருந்தாங்க. அவங்க வந்து அந்த சைடு, நாங்கள் வந்து இந்த சைடு ஃபுல்லாக நாங்கள் தான் ஆக்குபை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டேபிளில் தான் நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மேனேஜர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு செப்பரேட்டாக. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பானிபூரியில் வந்து பானிபூரி வந்து இன்னும் நல்லா இருந்தது. பட் ஆனால் வந்து அந்த பானியில் தான் கொஞ்சம் லைட்டாக உப்பாக இருந்தது. நான் ட்ரை பண்ணேன். நல்லா எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க. இங்கே வந்து இங்கே தோசை அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து ஸ்வீட்ஸ்லாம் இருந்தது, ஃபுல்லாக டெசர்ட் ஐட்டம்ஸு, இந்த பாயசம் அதெல்லாம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா கேக்கு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் இருந்தது, கட் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே தான் வெயிட் பண்ணி வேறு ஒரு டீம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க நாங்கள் அங்கே போன டைமில். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டேபிள் வந்து உட்காந்துட்டோம். ஒன் பை ஒன்னாக ஃப்ரெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 12 o'clock ஆயிடுச்சு. 2 o'clock வந்து இது பிளான் பண்ணியிருந்தோம் மூவி, அதனால. அப்புறம் வெல்கம் ட்ரிங்க்ன்ற மாதிரி சில ஸ்டார்டர் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சூப் கொடுத்தாங்க. நாங்கள் போய் அதுக்கு முன்னாடி பானிபூரி குலோப் ஜாமுன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சூப்பு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப்பு, உண்மையிலேயே நல்லா இருந்தது. அடுத்த ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இல்லைன்னா நான் சூப்பே ஒன்று 2 குடிச்சிட்டு இருப்பேன், அவ்வளோ நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, மைனஸ்லாம் போட்டு நல்லா இருந்தது. அது வெஜ் மைனஸ் தான் போல், இல்லை வேறு ஏதோ க்ரீமா என்னன்னா தெரியல, நான் பார்க்க மைனஸ் மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்ன் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரை கார்னு, இதுவும் நல்லா இருந்தது. மைனஸ்லாம் போட்டு தொட்டு அடித்தோம், அதை விட்டுட்டு இருந்தோம். நம்ம நண்பர் வேறு ஒருத்தர் வெஜ்ஜு வேறு, அவர் வந்து இதெல்லாம் தான் சாப்பிட்டார், நான்வெஜ்ஜே சாப்பிடல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் கொடுத்தாங்க. ஜூஸ்னால் வந்து எப்படி சொல்கிறது, இதுதான் கைஸ் கொடுத்தாங்க, இந்த மொஜிட்டோ கொடுத்தாங்க. இருக்கு பாருங்க, இது வந்து நல்லா இருந்தது. இது எப்படின்னா எங்கள் டேபிள் சர்வ் பண்ண வந்து சூப்பராக இருந்தது, கரெக்டாக அந்த மிக்சிங் காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. பட் இன்னொரு டீம் கதை, எங்கள் டீமே வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டால் வந்து இந்த கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதை வேறு தட்டி வேறு விட்டுட்டு இருக்கேன். எனக்கு எங்கே போனாலும் இது ஒரு பிரச்சனை, அவசரத்தில் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எதாவது தட்டி விட்டுருவேன். அப்புறம் வந்து நான்வெஜ்லாம் வர ஆரம்பிச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, எல்லாம் க்ரில் பண்ணி ஆல்ரெடி க்ரில் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் இங்கே வந்து ஹீட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் போக போக மட்டன் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ப்ரான் இதெல்லாம் கொடுத்தாங்க.
இந்த சட்னி வந்து நல்லா இருந்தது. இந்த மின்ட் சட்னி. இதில் வந்து கர்டு எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சூப்பராக இருந்தது. நான் மைனஸ் வந்து லைட்டாக தான் ட்ரை பண்ணேன். எப்போயும் எனக்கு மைனஸ் ரொம்ப பிடிக்கும், ஃபிஷ் மைனஸு. ஆனால் வந்து இந்த டைம் வந்து இதுதான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்தது. எனக்கு வேற வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் அந்த வெயிட் டைட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு நான்வெஜ் சாப்பிட்டு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு அந்த மொஜிட்டோ குடிச்சிட்டு இப்படி இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷு கொடுத்தாங்க. ஃபிஷ்ஷும் வந்து நல்லா இருந்தது. இந்த டைம் நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சில ஃபுட்டுலாம் இல்லை கைஸ் ஆக்சுவலாக. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் லெக் இல்லை, அப்புறம் அனி சிக்கன்லாம் இல்லை. பட் ஆனால் போன டைம் வந்து அதெல்லாம் சர்வ் பண்ணிடுறாங்க. ஆனால் போன டைம் வந்து இந்த வெல்கம் ட்ரிங்க் இல்லை, இந்த வாட்டி வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. சிக்கன் உண்மையிலேயே நல்லா வந்து வெந்து இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷும் நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க, மட்டன் வச்சாங்க. மட்டனு இதுதான். ஸோ இந்த மட்டன் வந்து நல்லா இருந்தது. இது ஆக்சுவலாக வந்து அந்த மிக்ஸில் போட்டு அரைச்சி அப்படியே எடுத்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இதுவும் வந்து நல்லா இருந்தது. நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம் அப்படின்றது தான். அப்படி தான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். அப்புறம் ப்ரான் கொடுத்தாங்க. ப்ரான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும். ப்ரான் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு பாலோட எடுத்து சாப்பிட்டேன். அது அப்படியே தீங்கி போயிட்டு அப்படியே இருந்தது. அது கட் பண்ணாமலே அப்படியே சாப்பிட்டு என்னடா ஒரு மாதிரி வயலெல்லாம் விட்டுறேன்னு பார்த்தேன். பண்ணா இருந்தது. அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிளேட் எடுத்து வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஃபுல்லாக வெஜ்ஜு தான். நம்ம நண்பர் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவார். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், நான்வெஜ்க்கு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் கேமரா எடுத்துகிட்டு. இங்கே வந்து ஃபுல்லாக மட்டனு, அப்புறம் வந்து எக் ரைஸு, அப்புறம் கிரேவி இதெல்லாம் இருந்தது. அப்புறம் பிரியாணி வச்சுருந்தாங்க. பிரியாணி சாப்பிட்டோம். வெஜ்ஜு வந்து தனியாக செக்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து நான்வெஜ் வந்து தனியாக செக்ஷன் இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான். ப்ரோ நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதில் எனக்கும் கொஞ்சம் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். இவர் என்ன பண்ணுறாரு, ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வந்து பாயசம்லாம் இருந்தது நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டில். அதுக்கப்புறம் நம்ம நண்பர் கூட அப்படியே அவரையும் வந்து ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தோம். நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த ஜெல்லி மாதிரி இருக்காங்க, சுகர் போட்டிருக்கோம்ல, அந்த சாக்லேட்லாம் அந்த கேண்டிலாம் இருந்தது. அதுவும் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், டேபிள் கிட்ட வந்துட்டோம் ரைஸ் எல்லாமே எடுத்துகிட்டு. அதுக்கு முன்னாடியே நம்ம நண்பர் என்ன பண்ணிட்டாரு, பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவங்களே வச்சுருந்தாங்க போல் டேபிளுக்கு. அப்புறம் பிரியாணி, அப்புறம் வந்து மட்டன் கிரேவி, அப்புறம் எக் ரைஸு, நெக்ஸ்ட் அப்பளம் ஒன்று இருந்தது. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவர் டெசர்ட் எடுத்துன்னு வந்து அடிக்கிட்டாரு எனக்கும் சேர்த்து. ப்ரோ நீ சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன், நீ எல்லாமே சாப்பிட்ற அப்படின்ட்டாரு. கொஞ்ச நேரத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், அதெல்லாம் சாப்பிடல ப்ரோ, எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட முடியாது. லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தான் அவுட்டிங் வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன், நிறையா சாப்பிட்டு மதியம் ஒரு 1 o'clock கிளம்பிட்டேன். மூவி போகல அந்த டைமில். எனக்கு பயங்கரமாக தண்ணி தாக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போல்லாம் வீட்டுக்கு போகணும்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருந்தோம். டெசர்ட் தான் கைஸ். வாட்டர் மெலன் வந்து சூப்பராக இருந்தது. இல்லை அப்புறம் ஐஸ்கிரீம் போய் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து என்ன குல்ஃபின்னு தெரியல, வெண்ணிலா ஐஸ், அப்புறம் ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் அவர் எதுவும் சொன்னார், பாதாமா என்னன்னு தெரில. எனக்கு வந்து இந்த இது இருக்கும் கைஸ், பான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். குல்ஃபி அது வந்து வெத்தலைலாம் போட்டு இது பண்ணி தருவாங்க. அதுதான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அது வாங்கிட்டு வரும்போது ஒரு டிஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம நண்பர், அவரும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டார். பாருங்கள் டேபிள் ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குல்ஃபீஸ் வந்துட்டேன் நான். கேட்டாங்க ஏதாவது வேணுமா ப்ரோ, க்ரீம்ஸ்லாம் இருக்குது, எதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாங்க, எனக்கு அப்படியே கொடுத்துருங்க, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து சாப்பிட்டவொன்னே தான் தெரிஞ்சது அது எப்படி சொல்கிறது, லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண மாதிரி இந்த வாட்டி இல்லை. ஸ்வீட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் போன வாட்டி அந்த வெத்தலை அந்த இருக்கும் பார்த்தீங்களா, அதோட இதெல்லாம் அப்படியே வாயில் ஒட்டிட்டு இருந்தது. இந்த வாட்டி அதெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்டுக்கிட்ட கேமரா கொடுத்துட்டு நான் சாப்பிட்றது அப்படியே எடுத்துட்டாரு. இவங்களாம் வெண்ணிலா நான் ட்ரை பண்ணியிருந்தேன் பிசியில். வந்து எனக்கு லாஸ்ட் டைம் பான் சாப்பிட்டேன், இந்த வாட்டி அதே ட்ரை பண்ணுவோம். நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன் குல்ஃபிலேயே, பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இந்த வாட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்வீட் அவர் கொண்டு வந்தார், எதுவுமே சாப்பிடல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே லஞ்செல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிவிஆர் போயிட்டுருக்கோம் மேலே. இங்கே பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுட்டு போயிட்டு இருக்காருல, அவர் பார்த்தீங்கன்னா வந்து கேமர் கைஸ், மொரட்டை கேமர், PS5 எப்பேற்பட்ட மொரட்டை கேமர்னா, புதுசாக கேமர்ஸ்லாம் 5000 1000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, கேஷிட்ட காசு கொடுத்து வாங்கிடுவார். அந்த மாதிரி ஆள் நம்ம நண்பர். அது முன்னாடி பரவாயில்ல பார்த்தீங்களா, அவரும் நம்ம நண்பர் தான். அப்படியே மாலெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். அப்புறம் ஹோட்டலாம் எடுத்துகிட்டு அப்புறம் மூவி வந்து டைம் ஆகிடுச்சு. அப்புறம் மூவிக்கு போனோம். மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூத் மூவி தான் பார்த்தோம். உண்மையிலே நல்லா இருந்தது.
அப்புறம் செக்கிங்லாம் பண்ணாங்க. கேமரா வச்சிருக்கனால கேமராவோட அலோவ் பண்ண மாட்டான் தம்பி. கேமரா அங்கே வந்து கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கேமராவை நான் போய் கொடுத்துட்டு அப்புறம் வந்தேன் கைஸ். மூவி வந்து சொன்ன மாதிரி யூத் மூவி தான் பார்த்தோம். ஸோ மூவி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா காமெடியாக இருந்தது. ஸோ நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அப்புறம் அம்மா அப்பா சென்டிமெண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க படத்தை. ஸோ நல்லா இருந்தது. வாட்சபிள் மூவி தான். ஸோ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துருங்க. அப்புறம் மூவி வந்து ஒரு 5:30க்கு மூவி முடிஞ்சது. ஸோ மூவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம நண்பரை வந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு அங்கே தான் வந்து ஒரு பைக் வந்து பார்க் பண்ணியிருந்தாரு. அவர் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேன் கைஸ். ஒரு 5:30 கிளம்பணும் கைஸ். இந்த vlog வந்து இங்கேயோட முடியுது. ஸோ vlog எப்படி வந்திருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது என்னோடய ஃபஸ்ட்டு vlog கைஸ். ஸோ வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து ஏதாவது நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஏதாவதுலாம் கிடையாது, நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நானே தான் ரெக்கார்ட் பண்ணி நானே தான் எடிட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச பேசிக் ரெக்கார்டிங் செட்டிங், அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் செட்டிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் ஆதரவு கொடுங்க கைஸ். அப்கமிங் டேஸில் வந்து நிறையா விளாக்ஸ்லாம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம கேமிங் சேனலோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகேவா? இதோட நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் பாய். டேக் கேர் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.